தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து நடிகர் விஜயோடைய கட்சியுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை வந்து ஏற்றுறதுக்காக வந்து 50 அடி கொடி கம்பங்கள் வந்து அமைக்கப்பட்ட நிலையில் வந்து அந்த கொடி கம்பத்துக்கு வந்து போலீஸ் நிலையத்திலிருந்து மாநகராட்சியிலிருந்து கரெக்டான ஒரு அறிவிப்பு வந்து கிடைக்காதனால வந்து அந்த கொடி கம்பத்தில் வந்து கொடி ஏற்றுறதுக்கு தாமதமாகி அதை வந்து ஏற்ற விடாமல் வந்து பண்ணியிருக்காங்க. அதன் காரணத்தினால வந்து அந்த ஏரியாவில் வந்து சின்ன ஒரு பரபரப்பு வந்து ஏற்பட்டிருக்குங்க. பின்னர் வந்து அவங்க சொன்ன அந்த லொக்கேஷன் கோரிப்பாளையம் லொக்கேஷனில் வந்து அந்த கொடி வந்து ஏற்றப்படாமல் வந்து ஏமாற்றத்தை வந்து அடைஞ்சிருக்குங்க. பின்பு வந்து வேறொரு இடத்துல வந்து அது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட நியூஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து எரிச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணால் முதல்ல வந்து கொடி கம்பத்துக்கு வந்து அனுமதி ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. எல்லாமே வந்து கரெக்டாக தாங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி வந்து அவங்களோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கியிருக்காருங்க. இதன் மூலம் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட போவதில்லை, சட்டமன்ற தேர்தலில் 2026ஆம் ஆண்டில் வந்து போட்டியிட போவதாக வந்து அப்போது வந்து அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாருங்க. அதன் ஒரு பகுதியில் வந்து இந்த கட்சியுடைய டிவிகே கட்சியுடைய கொடியை வந்து சில தினங்களுக்கு முன்பு வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் வந்து சென்னையில் வந்து அவருடைய பனையூரில் வந்து கொடியை ஏற்றிவிட்டு கொடியை வந்து அறிமுகப்படுத்தி விட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கொடி வந்து தமிழகம் முழுவதும் வந்து பறக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இனி தமிழ்நாடு சிறக்கட்டும் அப்படின்னு சொல்கிற வசனமும் மூலமும் முழுமையாக வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை வந்து மக்களிடையே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் வந்து தற்போதைக்கு கட்சி கொடியை வந்து பிரபலப்படுத்துகிற நிலையில் வந்து மதுரையில் வந்து தற்போதைக்கு அவங்க ஒரு விழா வந்து நடைபெற இருப்பதாகவும் அந்த விழாவில் வந்து கட்சி கொடியை வந்து ஏற்றப் போவதாகவும் வந்து நேற்று வந்து நடைபெற்றிருக்குங்க. 50 அடி உயர கொடி கம்பம் வந்து நடுவதற்காக அனுமதி வேண்டி போலீசாரிடம் மனு அளித்தனர். ஆனால் மாநகராட்சி தடையில்லா சான்றிதழ் இணைக்கப்படாத காரணத்தினால வந்து கொடி கம்பம் வந்து நடுவதற்கு அனுமதி வந்து போலீஸ் வழக்கில் வந்து வழங்கப்படாத காரணத்தினால வந்து நேற்று அந்த இடத்துல வந்து ஒரு பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. அதனைத் தொடர்ந்து கோரிப்பாளையத்தில் வந்து நடைபெறாது இருக்கிறதுனால வந்து கருப்பாயூரணி அருகே உள்ள ஓடைப்பட்டில் அப்படின்னு சொல்கிற ஒரு ஓடைப்பட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியாவில் வந்து விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி வந்து 50 அடி உயரத்தில் வந்து ஏற்படுத்தி அவங்க வந்து நேற்று வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. இதன் மூலம் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. நடிகர் விஜய் வந்து தற்போதைக்கு தி கோட் திரைப்படத்தில் வந்து நடித்து முடிச்சிருக்காருங்க. அந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்து வெளியிருப்பதாக வந்து அதிகபூர்வமான அறிவிப்பு வெளியாயிருந்துங்க. அதனைத் தொடர்ந்து வினோத் இயக்கத்தில் வந்து அவருடைய 69வது திரைப்படத்தை வந்து நடித்து முடித்துவிட்டு பின்பு முழு நேர பணியாக வந்து அரசியலில் வந்து ஈடுபட போவதாக வந்து அவர் முன்னதாக வந்து கூறியிருந்தாருங்க. தற்போதைக்கு வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்த நிலையில் வந்து கட்சி கொடிக்குமே வந்து அதிக எதிர்ப்புகளை வந்து நிலவி கொண்டு வந்த நிலையில் வந்து தற்போதைக்கு விக்கிரவாண்டி லொக்கேஷனில் வந்து மாபெரும் மாநாடு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து நடத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அந்த வெற்றி மாநாடு வந்து கூடி சீக்கிரமே வந்து நடத்த இருப்பதாகவும் பிரம்மாண்ட ரீதியில் வந்து 80 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து அந்த வெற்றி மாநாடு வந்து நடைபெற இருப்பதாகவும் வந்து புஷி ஆனந்த் வந்து தெரிவிச்சிருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பாதுகாப்பு தேவை வேண்டி இருக்கிற கருதி அந்த ஏரியா விக்கிரவாண்டி தொகுதியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. தற்போதைக்கு வந்து அந்த ஏரியாலையும் வந்து பிரச்சனை ஏற்படுறதுனால வந்து வேறு இடத்துலையுமே வந்து லொக்கேஷன் சூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோட தமிழக வெற்றி கழகத்துடைய பெரிய மாநாடு வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. மாநாட்டில் வந்து கட்சியுடைய கொள்கை மற்றும் கட்சியுடைய சின்னம் சம்மந்தப்பட்ட அறிவிப்பெல்லாம் வந்து வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரசிகர் மத்தியில் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் தமிழக வெற்றி கழகத்தோட டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து